Hi viewers, I am Rexana. இந்த வீடியோவில் ஒரு ரியலிஸ்டிக் ஹேர் வரைகிறதுக்கு நம்ம 3B, 5B and 6B பென்சிலை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் அவுட்லைன் வரைஞ்சிட்டேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவுட்லைன் நல்லா கிளியராக வரைஞ்சதும் நம்ம இந்த மாதிரி ஹேர் ஸ்டாண்ட்ஸும் தனித்தனியாக வரைஞ்சிடலாம். ஸோ ஹேர் ஸ்டாண்ட்ஸ் இப்படி தனித்தனியாக வரையும்போது நமக்கு வந்து ஷேட் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹேர் ஸ்டாண்டையாக செப்பரேட்டாக செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக ஷேட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஹேர் ஸ்டாண்ட்ஸையும் தனியாக செலக்ட் பண்ணி இப்படி ஷேட் கொடுத்துடலாம். ஸோ நான் ஷேட் கொடுக்கறதுக்காக 3B பென்சில் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுல எந்த ஒரு ஹார்ட் லெவல் பென்சில் எதை வேணாலும் சூஸ் பண்ணி அதை ஷேட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஷேட் பண்ணி முடித்ததும் ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைனா நோ ப்ராப்ளம், நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லைனா பென்சில் பிளெண்டர் இல்லைனா காட்டன் பட்ஸ் வச்சு கூட இந்த மாதிரி ஷேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராண்ட்ஸை நல்லா ஷேட் பண்ணி முடிச்சதும் இப்படி ஒரு லைன் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த லைன் வரையும் போது ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட்ஸும் நமக்கு செப்பரேட்டாக தெரியும். ஸோ ஃபர்தராக நம்ம ஹேர் லைன்ஸ் வரையும் போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸை ஷேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு 5B பென்சில் நல்லா ஷார்ப்பாக இருக்க ஒரு 5B பென்சில் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட 5B பென்சில் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டார்க் பென்சில் எடுத்து அதை இந்த மாதிரி ஹேர் ஸ்டாண்ட்ஸோட ஹேர் லைன்ஸ் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் லைன்ஸ் வரையும் போது எப்போவுமே ஒவ்வொரு ஹேர் ஸ்டாண்ட்ஸோட பிகினிங் அதுக்கப்புறம் எண்டிங் இந்த 2 பார்ட்லேயும் நிறைய ஹேர் லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. மிடில் பார்ட்டுக்கு அவ்வளோ ஹேர் லைன்ஸ் வரைய வேண்டாம். ஸோ பிகினிங் அண்ட் எண்டிங் இந்த 2 பார்ட்டில் மட்டும் நிறைய ஹேர் லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே ஒரு பேசிக் ஷேட் கொடுத்ததுனால நம்ம வந்து இப்போ மிடில் பார்ட்டில் அதிக கவரேஜ் கொடுக்கலனா கூட அந்த பேப்பரோட ஒயிட் வந்து அதிகமாக தெரியல. ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு ஷேட் கொடுக்குறோம். ஸோ இது கொடுக்கறதுனால நமக்கு பேப்பர் ஒயிட் வந்து சுத்தமாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி பேசிக் ஷேட் கொடுக்காம நம்ம ஸ்ட்ரைட்டாக ஹேர் லைன்ஸ் வரையும்போது பேப்பரோட ஒயிட் வந்து தெரியும். ஸோ இதே மெத்தட் தான் நம்ம ஃபுல்லாக இருக்க ஹேருக்குமே வரைய போகிறோம். ஸோ இப்போ நம்ம சைட் பார்ட்டில் இருக்கிறது வரைகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்த்து வரையும் போது ஹேர் ஸ்டாண்ட்ஸை தெளிவாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்படி தெளிவாக வரைஞ்சிக்கும் போது நமக்கு வரையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் சில பிக்சர்ஸில் வந்து ஹேர் ஸ்டாண்ட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல எந்த இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல டார்க் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்கோ அங்கே வந்து லைட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஹேர் ஸ்டாண்ட்ஸ் தெளிவாக வரைய முடிஞ்சுன்னா ஃபஸ்ட்டே வரைஞ்சிக்கோங்க. ஸோ நம்ம ஹேர் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சது இப்போ பியர்ட் வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பியர்ட் வரையும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் ஷேட் கொடுத்துக்கோங்க ஒரு 3B ஆர் 2B பென்சிலை வச்சு. ஸோ இது வந்து ஸ்கின் டோன் கொடுக்குறோம். அண்ட் இந்த இடத்துல வரையும் போது நம்ம ஹேருக்கு வரைஞ்ச மாதிரி ரொம்ப நெருக்கமாக லைன்ஸ் போட வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டுவிட்டே போடலாம். ஃபஸ்ட்டே ஒரு டார்க் பென்சில் யூஸ் பண்ணாமல் ஒரு 2B ஆர் 3B பென்சிலை வச்சு ஒரு லைட் பென்சிலை வச்சு லைன்ஸ் வரையலாம். ஸோ லைன்ஸ் வரையும் போது நம்ம ஹேருக்கு வரைஞ்ச மாதிரி லாங் லைன்ஸ் வரையாமல் குட்டி குட்டி லைன்ஸ் அங்கே இங்கேன்னு வரைஞ்சிடலாம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ரியலாக இருக்கும்.
ஒரு பேசிக் ஸ்கின் ஷேட் கொடுக்கறதுக்காக நம்ம 2B ஆர் 3B பென்சிலை வச்சு இந்த மாதிரி ஷேட் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஷேட் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷை வச்சு இல்லைனா ஒரு பென்சில் பிளெண்டரை வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்படி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமே பார்க்க ஒரு ஸ்கின் டோன் கொடுத்துரும். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நம்ம ஹேர்லைன்ஸ் வரைஞ்சால் அது வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த பிளேஸில் இருக்க ஹேர்லைன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால சின்ன சின்ன லைன்ஸ் வரைஞ்சால் போதும், ரொம்ப லாங் லைன்ஸ் வரைய வேண்டாம். ஸோ ஒரு 2B ஆர் 3B பென்சிலை வச்சு கொஞ்சம் கேப் விட்டு விட்டு லைன்ஸ் வரைஞ்சிடலாம், ரொம்ப நெருக்கமாக வரையாமல் லைன்ஸ் வரைஞ்சிட்டு ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரு தடவை லைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை நல்லாவே ஷேட் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஷேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட்டு லைன்ஸ் வரைஞ்சால் போதும். ரெஃபரன்ஸில் ஹேர் டிரெக்ஷன் எப்படி இருக்கோ அதை நோட் பண்ணிட்டு நம்மளும் ஹேர்லைன்ஸ் வரையலாம். நம்ம ஹெட்டில் ஹேர் வரையும் போது ஹேர் வந்து மேல் நோக்கி வரைஞ்சிருந்தோம், பட் இங்கே வரையும் போது கீழ் நோக்கி வரைகிறோம். ஸோ இதுதான் ஹேர் டிரெக்ஷன். ஹேர் டிரெக்ஷன் எப்படி இருக்கோ அது ரெஃபரன்ஸில் இருக்கிற மாதிரியே வரைஞ்சால் போதும். ஸோ நம்ம பியர்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ முஸ்டாச் வரையலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு ஒரு பேசிக் ஷேட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி லைன்ஸை வந்து எரேஸ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம ஹேர்லைன் வரையும்போது இப்படி ஒரு லைன் இருந்தால் அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதை எரேஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2B ஆர் 3B பென்சிலை வச்சு ஒரு சாதாரண பேசிக் லைன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறமா டார்க் லைன்ஸ்க்காக 5B ஆர் 6B பென்சில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்ககிட்ட இருக்க டார்க் பென்சில் எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த கீழே இருக்க பார்ட்ஸை வந்து கொஞ்சம் டார்க்காகவே நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக்.